இரவு நேரத்திலே அதாவது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஜாதகம் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக பார்க்கலாம். அவருக்கு ஏன் இந்த சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வேதாங்க ஜோதிடத்திலும் சரி உபனிஷத்து கூட நமக்கு எப்படி சொல்லும் சொல்லி பார்த்தோம்னா, அக்னி பூர்வ ரூபம் ஆதித்ய உத்தர ரூபம் இத்யதி ஜோதிஷம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அதாவது சூரியனினுடைய அந்த ஒளியிலிருந்துதான் சூரியனினுடைய அந்த ஒளியினை மற்ற கிரகங்கள் வாங்கிக் கொள்கின்றன. அந்த ஒளியினை பிரதிபலிக்கின்றன. தாங்கள் வாங்கிக் கொள்கின்ற அந்த ஒளியினை அந்த கிரகங்கள் இந்த பூமியின் மீதும் இங்கே வாழுகின்ற மனிதர்களின் மீதும் பிரதிபலித்து அப்படி பலன்களை உண்டாக்குகின்றன. அப்படிங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய அடிப்படையான விதி. அதாவது சூரிய ஒளிதான் இதற்கு முக்கியமான காரணம். ஜோதிஷம் அப்படிங்கிற வார்த்தையே, ஜோதின்னு சொன்னா ஒளி, ஜோதிஷம்னு சொன்னா ஒளி அறிவியல் தானே. அப்படி சூரியன் அஸ்தமித்த பிறகு சூரியனுடைய ஒளியானது இந்த பூமியின் மீது எப்படி பாய்ச்சப்படும், அந்த நேரத்துல போய் நம்ம ஜாதகம் பார்க்க முடியுமா, கிரகங்களினுடைய பலன்களை துல்லியமாக அறிய முடியுமாங்கிறது தான் சந்தேகமே. அதனால அந்த நாள்ல பார்த்தோம்னா பகல்ல மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பா, ராத்திரிலாம் ஜாதகம் பார்க்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் அல்ல அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்குத்தான் நம்முடைய நாட்டிலே சூரியன் அஸ்தமிக்கிறதே தவிர அது இன்னொரு இடத்திலே உதயமாய்த்தானே இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம எல்லாம் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா, நம்ம ஊர்ல இரவு நேரம்ங்கிறது பார்த்தோம்னா அமெரிக்காவில பார்த்தா பகல் நேரமாகத்தானே இருக்கிறது. ஆக சூரியன் என்றுமே ஒரே இடத்திலே சுழன்று கொண்டு ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு அதாவது இந்த பூமியினுடைய சுழற்சி காரணமாக பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கின்ற அந்த ஒரு நிகழ்வின் காரணமாகத்தான் நமக்கு இரவு பகல்கிறதெல்லாம் சம்பவிக்கிறதே தவிர சூரியன் என்றுமே அஸ்தமிப்பதில்லை. அவர் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கிறார். இப்படி புரிஞ்சுக்கலாமே. அதாவது இன்னைக்கு அமாவாசைங்கிறதுக்காக சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் போகுமா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? சந்திரன் என்னவோ இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்களுக்கு அந்த சந்திரனானவர் அமாவாசை நாளிலே தென்படுவதில்லை. அதுபோலத்தான் இதுவும். ஆக சூரியன் ஒளி வீசிக்கொண்டுதான் இருக்கிறார். எல்லா நேரங்களிலுமே ஜாதகத்தை பார்க்கலாம்.